பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட சில நாட்களாக இந்த காணொலியை நிலவின் ஒளி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதிலே சற்று சிரமம் ஏற்பட்டது. தொடர்ச்சியான ஊழிய வேலைகள் நிமித்தம் என்னால் இந்த ரெக்கார்டிங்கை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். மறுபடியும் இந்த வாரங்களிலே அந்த காரியங்களை உங்களுக்கு அனுப்புவதில் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஜெபித்தேன். தேவன் இப்பொழுது அதற்கான வாசல்களையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினால் இந்த ஊழியம் மிக ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக இந்த ஊழியத்திற்காக, எனக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சாதாரணமாக பயம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அதை விட இந்த பயம் என்கிற வார்த்தையை விட உச்சகட்டமாய் இன்னொரு வார்த்தையை சொல்லுவார்கள், திகைப்பு. நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுது நாம் திகைத்து போவோம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, சில சூழ்நிலைகளை பார்த்து உச்சகட்டமாய் பயந்து போகும்போது நாம் திகைத்து போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நான் யோசிக்கும் பொழுது மூச்சடைத்து போகக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த திகைப்பு உண்டாகிறது. சில நேரங்களில் நாம் ஒரு பெரிய ஆழமான குளத்திற்குள், ஒரு பெரிய தண்ணீருக்குள், ஆழம் நிறைந்த ஒரு இடத்திற்குள் நாம் விழுந்து விட்டோம். ஆனால் நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்கு சில நேரங்களில் முயற்சி எடுக்கும் போது நம்பிக்கை இழந்து போகிற அளவுக்கு நம்மை அந்த தண்ணீர், அந்த ஆழம் உள்ளே இழுக்கும். அது நம்மை உள்ளே இழுக்கும் பொழுது நாம் மரித்து போவோமோ, நம்முடைய மூச்சு நின்று விடுமோ அப்படின்ற ஒரு விதமான பயம் நமக்குள் திகைப்பை உண்டாக்கும். இந்த காணொலியை பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மரண பயம், நாளைய தினத்தை குறித்த கவலை, என் அன்புக்குரியவர்களை அடுத்து என்ன செய்வது என்பதை குறித்ததான யோசனை, இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவைகள் இன்னும் கொஞ்சம் நமக்குள் பயத்தையும் கலக்கத்தையும் ஒரு விதமான திகைப்பையும் நமக்கு கொண்டு வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத, இப்படியெல்லாம் என் லைஃப்ல நடந்ததே இல்லையே, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சதே இல்லையே, இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை நான் என் வாழ்க்கையில என் காதுல கேட்டதே இல்லையே, அப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுக்குள் திகைப்பை உண்டாக்கலாம். ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாமா பேசுவாங்க, இப்படி எல்லாமா காரியங்கள் நடக்கும், இப்படி எல்லாமா சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விதமான ஆச்சரியமான, ஒரு விதமான பயம் கலைந்த ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்கள் திகைத்து போயிருப்பீர்களானால், உங்களை சுற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அவைகள் உங்களை சோதிக்கும்படியாக, அவைகள் உங்கள் நடுவில் உங்களை திகைப்புக்கு நேராக நடத்துமானால், உங்களுக்குள் வர வேண்டிய ஒரு நம்பிக்கையான வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட திகைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நடுவில், பாடுகளுக்கு நடுவில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்களானால், ஒன்று நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்ல முடியும், இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு முன்பாக அனுபவித்த பாடுகள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே எப்படி அவர்கள் பாடுகளை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, வெற்றி சிறந்த வெற்றியின் நாயகராய் இன்றைக்கும் நம்முடைய நடுவில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதை போல நீங்களும் உங்கள் வாழ்வில் இந்த பாடுகளில் நடுவில் இருந்து ஜெயித்து அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அந்த மகிமையில நீங்களும் பங்கடைவீர்கள் என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். திகைத்து போகாதிருங்கள். சூழ்நிலைகளோ, மரணங்களோ, சோதனைகளோ, சவால்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தைரியத்தோடு கூட அந்த சோதனைகளின் ஊடாக திகைத்து போகாமல் நம்பிக்கையோடு கூட பயணிக்க உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் ஜெப ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். நாம் சந்திக்கிற எல்லா சவால்களையும் விட அவர் பெரியவர் என்பதை
உங்கள் மனதில் நினைவு கொண்டு கர்த்தரை ஆராதியுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் பெரியவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி எரிகிற அக்கினியை பார்த்து, எங்களுக்கு முன்னாக நிற்கிற சோதனைகளை பார்த்து நாங்கள் புதுமையாக திகைத்து போகாமல் ஆண்டவரே பிரமித்து இப்படியெல்லாம் இருக்கிறது, இது எப்படி நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி கலங்காமல், எங்கள் தேவன் பாடுகளை ஜெயித்தவர். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கிற எங்களுக்கும் அந்த மகிமை உண்டு என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு பாடுகளை மேற்கொண்டு பாடுகளின் ஊடாக உருவ நடந்து அவைகளை ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தை இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருவீராக. இந்த இரவு தைரியப்படுத்துவீராக, திகைப்பை மாற்றுவீராக, உற்சாகத்தினால் நிரப்புவீராக. தேவ கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. திகைத்து போகாதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் பாடுகளுக்கு உங்களை பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த மகிமையோடு உங்களுக்கான கனமும் மகிமையும் வெளிப்படும் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் பெரியவர். ஆமென்.